டூ யூ நோ மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால இந்தியாவில் இங்கே நமக்கு பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னு யோசிச்சிங்களா? டூ யூ நோ வை? லெட் அஸ் டிஸ்கஸ். ஈரான் வெஸ்ட் ஏஷியாலே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ஸோ இது பக்கத்தில் தான் ஈராக், டர்க்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இது மாதிரி இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்ட்டு ஒரு ஆயில் ரூட்டு அங்கேருந்து தான் ஒரு உலகத்தில் இருக்க தேவையான ஆயிலே ஒரு 20% ஆஃப் ஆயில் இத்தனை கண்ட்ரீஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஹியர் கம்ஸ் த ப்ராப்ளம். எதுனாலும் இந்த அடுத்த கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. இந்த கான்ஃப்ளிக்ட் 1979 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே இந்த பர்டிகுலர் ஆயில் பேசேஜ் மூலம் இது மாதிரி தான் பல கண்ட்ரீஸுக்கு டிமாண்ட் வச்சு ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஈரான் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ். ஸோ யூஎஸ் ஸோ அவங்களுக்கு வந்துட்டும் ஈரானுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின். ஸோ மாற்றி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. நிறையா த்ரெட்ஸு, பாம்பிளாஸு, அட்டாக்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. அனதர் இம்பார்ட்டண்ட் கன்சர்ன் என்னென்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய டெவலப் பண்ண போகிறாங்க ஈரான் அப்படின்ற பயம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது? நாங்கள் அது ஒரு எனர்ஜி, ஸோ அது ஒரு நல்ல ரிசோர்ஸு, அதுக்கு நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கெலாம் நீங்கள் இது பண்ணுற பிளான் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இது மாதிரியான இன்டர்னல் ஃபியர் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. So sometimes tension increase when military attacks or some unexpected missile explosion happens. எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. ஏன்னா இஸ்ரேல் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், யூஎஸ் ஆலிஸ் எல்லா இடத்துலையும் நிறைய மிசைல் ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது ப்ராமினன்ட் பிளேஸு. ஸோ எப்போ எது நடக்கும்ன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எங்கே நடந்தாலும் இது ஒரு குளோபலான ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் ரீசெண்டாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் மிடில் ஈஸ்டில் இவ்வளோ குழப்பம் நடக்குது, ஸோ இதுக்கும் நமக்கும் என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் மிடில் ஈஸ்டில் இவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்னா டெஃபினெட்லி இது இந்த ஆயில் சப்ளை ஷார்ட்டேஜ், இது மூலயமா வர கமோஷன், இதனால் கண்டிப்பாக பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த என்டையர் எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால தான் global politics பற்றி we should have a basic understanding what is happening all around. அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா the world is totally connected, we are interconnected, so we should know everything that is happening around us. Yes, stay tuned. So keep exploring, keep understanding what is happening around us.